பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர்னு வராது, கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. இதில் ஓங்கலோசை மட்டும் வராது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம் ஆப்போசிட் சோர்வு. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் பிளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி. 11வது கொஸ்டின் டவுட் இருக்கு, புதுமை பித்தனானு கன்ஃபார்மாக தர்ற. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பிறவினை சொற்களை கண்டறிக. பருவித்தான், திருத்தினான். பிறவினை சொற்கள். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? 11 என்றால் 18. இனிவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்போல் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வா என்ற வேர்ச்சொல்லின் முனைமுற்று வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்தெழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3, 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை ஆகும். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகாம். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில். படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொழில்நகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செப்பர்டு பாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1342. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படிங்கிறது தவறான கூற்று. கூற்று 2 மட்டும் சரி. மாநகராட்சி கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சவுச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் மதுரை மீனாட்சி கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். அகரவரிசை. கேழ்வர் சாவகர் நசையி அல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை. ஆப்ஷன் சி. தாய் என்ற வேர்ச்சொல்லின் முனையால் அணையும் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் செல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்.
சூள் கருப்பம், சூள் சற்று, சூள் சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். பிழையற்ற தொடர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். ரொம்ப ஈஸியானது. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகளு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன் பனைச்சூல் நீபவனத்தை நீத்து வருபயதேனும். இவ்வடிகளில் நீபவனம் என்பது கடம்பவனம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். இதில் ஒரு டவுட் இருக்கு, அப்புறம் பார்ப்போம். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாளபத்திரம் தாளை மடல். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர்.